அன்பு மக்கள் அன்பின் வணக்கம். உங்களுக்கு சுவைக்கு சொந்தக்காரன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டுடே ஸ்பெஷல் சொரா புட்டு. தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சாப் பண்ணி ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து ஆனியன், எவ்வளோ வந்து சொரா புட்டு இருக்கோ அவ்வளோ வந்து ஆனியன் வந்து கட் பண்ணணும். அப்புறம் வந்து கருவேப்பிலை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே ஃபுல்லாக பக்காவாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆனியன், இது வந்து டேஸ்ட் எப்படி கொடுக்கணுனாக்கா நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன் போட்டாச்சு. அடுத்தது என்னன்னா டேபிள் சால்ட் போடணும். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் தேவையான உப்பு சும்மா ஒரு 2 பிஞ்ச் போடணும். ஆல்ரெடி வந்து சொராவில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வாசனை நல்லா போகணும். அதே மாதிரி சொராவை கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு தான் நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொரா புட்டை வந்து பக்காவாக அவிச்சு, அது கூட பார்த்தீங்கன்னா சின்ன சொராலாம் வாங்கினாக்கா டேஸ்ட் வராது. பார்த்திங்கன்னா இந்த சொரா பார்த்திங்கன்னா ஒரு சொரா வந்து 5 கிலோ இருந்தது. இது பார்த்திங்கன்னா வெறும் 300 கிராம் தான் இந்த சொரா. ஒரே ஒரு பீஸ் தான் அது. அந்த மாதிரி சொராவில் செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குட்டி குட்டி சொராலாம் வாங்கி போனோன்னா சொரா புட்டு அந்தளவுக்கு நம்ம விரும்புகிற டேஸ்ட் வராது. இப்போ மஞ்சள்தூள் போட்டாச்சு. இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை போடணும். இந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஆனியன் நம்மளுக்கு சூப்பராக ஆவி பறக்க சுறா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரியலான ரெசிபி. ஸோ அது நம்மளே தயார் பண்ணுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ வரும். உங்களோட விடை பெறுது இக்சன் பிரபு.